இந்த உத்தரவு என்பது எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக நெடுஞ்செழியன் இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். திரு நெடுஞ்செழியன், நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு 1563 மாணவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு என்பது மற்ற மாணவர்களுடைய மதிப்பெண்களிலும் தரவரிசையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். ஏன்னா இதெல்லாம் யாரெல்லாம் கொஞ்சம் பேர் இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுதோ அது வாய்ஸ் வெளியே இருந்ததோ அவங்களதான் இப்ப நம்ம கோர்ட் வரைக்கும் போக முடியுது. நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நடந்தாலும் தமிழகத்திலே நிறைய மாணவர்களுக்கு கொஸ்டின் QR கோடு மாறிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுதல் வந்திருக்கும் பொழுது இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அந்த கம்ப்ளைண்ட் கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவங்களால கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கோ இல்ல வெளிய மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கோ அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைங்கிற காரணத்தினால இது அவங்க எல்லாம் புறந்தள்ளப்படுகிறாரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு NTA இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண தெரியல, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க பேசாம இந்த நீட் தேர்வை இனிமே கண்டக்ட் பண்ணக்கூடாது, வேற யார்ட்டாவது கொடுத்துட்டு போயிடலாங்க என்னோட வேண்டுகோள். இப்போ ஜூலை 6ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1563 மாணவர்களுக்கு ஜூன் 23ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நிறைய தேர்வுகள் நடத்தப்பட்டு அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டதிலே நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படக்கூடிய நிலையில விரைவாக நடத்த வேண்டிய தேவை இருந்தாலும் அதுல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுருமோன்ற அச்சம் அந்த மாணவர்களுக்கு எழுவதற்கான வாய்ப்பு இருக்குதானே? நிச்சயமாக மாணவர்களுக்கு ப்ராப்பரா தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கப்படவில்லை. இந்த கோர்ட்டுக்கு சென்று விண்ணப்பம் செய்து இந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கப்படுது ஒழிய இந்தியா முழுவதும் நிறைய மாவட்டங்கள் மாநிலங்கள்ல இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தது இன்னும் எஸ்கலேட் ஆகலை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். இது நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேருக்கு இது பண்ணல. அப்போ ஒரு சில மாணவர்கள் அவங்க வசதி காரணமாக இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா இந்த தேர்வு அது ஒரு சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கோ இல்லை வசதியற்றவர்களுக்கோ இது ஒரு வாய்ஸாக தெரியலன்னு தான் மிக வருத்தத்தக்க விஷயம். திரு நெடுஞ்செழியன், நீங்க குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடியில திருநெல்வேலியெல்லாம் தேர்வு மையங்கள்ல வினாத்தாட்கள் மாறி இருக்கு. அப்போ மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வினாத்தாளிலிருந்து தற்போது அது மாறி இருக்கு அப்படின்னா தங்களுக்கான மதிப்பெண்ணும் அதே நிலையில மதிப்பீடு செய்யப்படுறது ஒரு சமமான நிலை இல்லைன்னு மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தாங்க. இப்போ அது குறித்து எந்த பரிசீலனையும் NTA செய்யலை அப்படின்னும் போது அப்போ அதுவும் ஒரு சமமற்ற தன்மையை உருவாக்கத்தானே செய்யும். நிச்சயமாக இது ஒரு தேர்வு அப்படிங்கறத இந்தியா முழுவதும் ஒரே டைம்ல முறைகேடுகள் நடந்ததுங்கிறது வெளிச்சத்துக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஆனா சில பேசிக்கலி வசதியானவர்கள் அவங்களால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாம இதை வெளியே கொண்டு வந்தாங்க. இப்ப முடியாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வாய்ஸ்லெஸ் பீப்புள் மாதிரி ஆயிடுறாங்க. அதனால இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மற்ற மாணவர்களின் மதியம் கருதில் கொண்டு, ஏன்னா இப்ப ஒரு கொஸ்டின் பேப்பர் மாறுதுங்கிறது இது ஒரு ஈஸியான அஃபென்ஸ் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த கோடிங் ஷீட் எடுத்து வேற யாருக்கும் சென்டம் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குதுங்கிறது தான் இது ஒரு எளிதா இதை கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா தேர்வு கண்டக்டிங் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அதாரிட்டி இதெல்லாம் சும்மா ஈஸியா நெக்லிஜென்ட் பண்றாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் அதிக வருந்தத்தக்க விஷயம். அப்போ இந்த நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்ற கோரிக்கையை தமிழக அரசு முன்வைக்கிற அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கா? நிச்சயமாக ஏன்னா தமிழக அரசுக்கு நிறைய பாசிட்டிவா இருக்கு. அவங்க இதை எடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் இந்த முறையாக அவங்க இது பண்ணி இந்த நீட் தேர்வை எளிதாக கேன்சல் செய்யலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன்.